ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்ப சோலோ லெவலிங் சீசன் 6 எபிசோடு 14 பார்க்கலாம். நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. நீங்க லைக் போட்டாதான் நான் பேசுற விதம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம நீங்க பாக்குற மாதிரி இன்னும் நிறைய பேர் பார்க்கணும்னா நீங்க லைக் போட்டாதாங்க யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணும். அதனால மறக்காம லைக் பண்ணிருங்க. போன எபிசோட் கடைசியில நம்ம ஹீரோ அந்த 3 டெமனி போட்டு தள்ளிட்டு அந்த 3 பேர் உடம்பையும் அந்த ஷேடோ டஞ்சனுக்குள்ள கொண்டு போக சொல்ல, இந்த பக்கம் நம்ம இசில் மயங்க இருக்கிற அவங்களுக்கு ஹீலிங் போஷன் கொடுத்துட்டு அவங்களையும் கொண்டு போக சொல்ல, நம்ம பொறுக்கி எல்லாத்தையுமே அந்த ஷேடோ டஞ்சனுக்குள்ள கொண்டு போயிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அதுக்குள்ள போகாம வெளியே நின்று இருப்பாரு. வெளியே நின்று அந்த பெரிய ஸ்வாட் எடுத்து பார்த்துட்டு பாருங்க. அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்க போது வாங்க பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ அந்த பெரிய ஸ்வாட கையில வச்சிட்டு இருக்க வெறும் நம்ம ஹீரோ கிட்ட கேட்பான் பாருங்க, சின்னையா என்ன சின்னையா நீங்க அந்த டஞ்சன் கேட்டுக்குள்ள போகாம இங்க நின்று இருக்கீங்க அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ சொல்வாரு, வெறு நான் முடிக்க வேண்டிய வேலை இங்க ஒண்ணு பாக்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் எரிஞ்சிட்டு இருக்க மனுஷங்களை பார்ப்பாங்க. அங்க அந்த மனுஷங்களாம் கூட்டூரமா எரிஞ்சிட்டு இருப்பாங்க. மனுஷ தன்மையை இழந்து ஏதோ மான்ஸ்டர் மாதிரி ஆயிட்டு இருப்பாங்க பாருங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ சொல்வாரு, உங்களெல்லாம் முதல்ல நான் பார்க்கும்போது ஏதோ மான்ஸ்டர் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்க உங்களுக்குள்ள எந்த அளவுக்கு வேதனையை உணர்றீங்கன்னு இப்ப என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. என்ன மன்னிச்சிருங்க. நீங்க படுற இந்த வேதனையிலிருந்து உங்களை காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. உங்களோட ஆத்மா சாந்தி அடையட்டும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அந்த ஸ்வாட நீட்டிட்டு ஸ்டார்ம் ஸ்லாஷ் ஆக்டிவேட்டட் அப்படின்னு போடுவான் பாருங்க. அதோட அங்க எல்லாம் முடிஞ்சு அப்படி வெளியே காட்டுவாங்க. அப்படி எங்க ஸ்டேஷனுக்கு வெளியே பார்த்தா ஹண்டர் அசோசியேஷன்ல இருந்த ஆளுங்க எல்லாரும் வந்து நின்றுப்பானுங்க. நம்ம டிராயிங் வைத்தர் இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு போல. அப்ப பார்த்தா அங்க ஒருத்த முதுகு பின்னாடி பெரிய ஷீல்டோட ஒரு ஹண்டர் வந்து நிப்பான். அவங்கிட்ட அங்க கோட் சூட்டு போட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பான் பாருங்க. சார் வாங்க சார், நான் இன்ஃபார்ம் பண்றேன் சார். இங்க என்ன நடந்ததுன்னா இந்த இடம் ஒரு ஃபீல்டு டைப் டஞ்சன் சார். இங்க எல்லாம் டஞ்சன் பிரேக் ஆகி எல்லா மான்ஸ்டர் வெளியே வந்துட்டு இருக்கோம். உள்ள போய் நாங்க பார்த்தோம். அங்க பார்த்தா பெரிய பெரிய பள்ளி மான்ஸ்டர் எல்லாம் ஹண்டர் எல்லாம் கொண்டு போட்டுதாங்க. அப்புறம் பார்த்தா தான் சார் தெரிஞ்சுது உள்ள அந்த ப்ளூ கலர் நெருப்போட எரிஞ்சு நிறைய பேர் செத்து கிடந்தாங்க. அப்புறம் பார்த்தா நம்ம ஹண்டர்ஸ் யாரோ அட்டாக் பண்ணிருக்காங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது மேஜிக் பீஸ்ட் மாதிரி தெரியல சார், ஏதோ ஒரு பிளேடு வச்சு அட்டாக் பண்ண மாதிரி தெரியுது சார் அப்படி சொல்லிட்டு இருப்பானா. அதை கேட்டுட்டு அந்த ஹண்டரோ, ஓ அப்படியா, அப்படின்னா இங்க மேஜிக் பீஸ்ட தவிர வேற என்னமோ இருக்கு அதானே அப்படி யோசிச்சுட்டு இருப்பான். அப்படி அந்த சீல் வச்சிருக்க ஹண்டருக்கு பின்னாடி நம்ம டிராயிங் வைத்தாரு இன்னொருத்தட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாரு. அவன்கிட்ட சொல்லி முடிச்சுட்டு போலான்னு பார்க்கும்போது அந்த சீல் வச்சிருக்க ஹண்டர் அவரை நிப்பாட்டி கேட்பான் பாருங்க, ஒரு நிமிஷம் இல்லைங்க, நீங்க தானே ஹண்டர் அசோசியேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்க. ஆனா உங்க டீம்ல இன்னொருத்தர் இருந்த மாதிரி லிஸ்ட்ல இருந்துச்சு, அவன் பேரு சுகோ, அவன் எங்க இருக்கான் அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம டிராயிங் வைத்தியார் சொல்லுவாரு, ஆஹா கரெக்டா கேட்டுப்புட்டானையா ஐயா, அவனும் என் கூட தான் பயந்துட்டு ஓடி வந்தான் அப்படி சொல்ல, அதுக்கு அந்த சீல்டு வச்சிருக்க ஹண்டர் சொல்லுவான், அப்படின்னா அவன் இப்ப எங்க போனா அப்படி கேட்டதுக்கு நம்ம டிராயிங் வைத்தியார் சொல்லுவாரு, ஐயா நாங்க எல்லாம் பயந்துதாயா ஓடி வந்தோம், என் கூட தாயா ஓடி வந்தான், ஆனா என் கூட நிக்காம அவன் பயந்துட்டு வீட்டுக்கு போறேன்னு பயந்து ஓடிட்டாயா, என்னையா பண்றது சொல்லுங்க, அவனும் ஈராங்க நானும் ஈராங்க, எங்களால உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்றதை விட வேற என்னங்கயா பண்ண முடியும் சொல்லுங்க, எங்ககிட்ட உங்களை மாதிரி அந்த அளவுக்கு பெரிய சீல்டு கூட இல்லையே, அதனால தானே அவன் ஓடி போயிட்டான், இங்க நான் மட்டும் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டுட்டு அந்த சீல்டு வச்ச ஹண்டரு அப்படியே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்புறமா டக்குன்னு நம்ம டிராயிங் வைத்தியார் சோல்டர்ல கை வச்சுட்டு சொல்லுவான் பாருங்க, நீங்க நல்ல காரியம் தான் பண்ணிருக்கீங்க. ஹண்டர் அசோசியேஷன் இ ரேங்குக்கு மான்ஸ்டரை பார்த்த உடனே என்ன பண்ணணும்னு மேனுவல்ல போட்டிருக்கோம், அதை தான் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிருக்கீங்க. நான் உங்களை அப்ரிசியேட் பண்றேன். நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க, இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நின்றுட்டு உள்ள யாராவது இன்னும் உயிரோடு இருக்காங்களா பார்க்கணும், எல்லாரும் உள்ள போய் செக் பண்ணுங்க அப்படின்னு அவன் கத்திட்டு இருப்பான். இங்க நம்ம டிராயிங் வைத்தியாரு, அப்பாடா போயிட்டாயா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருப்பாரு பாருங்க. சுகோ நீ ஒரு ஆளா தனியா நின்று அங்க உள்ள மாட்டிக்கிட்டு இருக்க ஹண்டர்ஸ் எல்லாத்தையும் காப்பாத்த போனியே, நீ நல்லா இருக்கியா, உனக்கு ஒன்னும் ஆயிருக்காதுன்னு நினைக்கிற, ஆனா நீ எதுக்கு உன்னோட ரேங்க மத்தவங்கிட்ட இருந்து மறைக்கிறேன்னு தெரியல, ஆனா அது கண்டிப்பா நல்ல காரணத்துக்காக தான் இருக்கும். அதை நீ சொல்ற வரைக்கும் நான் வேற யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், உங்ககிட்டையும் கேட்க மாட்டேன், போடா ஏதோ ஒடுடா, என்னை வச்சு நல்லா காமெடி பண்றீங்க அப்படியே மனசுல யோசிச்சுக்கிட்டு நம்ம டிராயிங் வைத்தியார வானத்தை பார்த்துட்டு இருக்க. அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் ஷேடோ டஞ்சனுக்குள்ள காட்டுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா எல்லா பில்டிங் இடிஞ்சு போய் கந்தர குளமா இருக்குங்க. அங்க உள்ள ஒரு இடிஞ்ச பில்டிங்ல நம்ம இசில காட்டுறாங்க. நம்ம இசில மயக்கத்துல இருந்து தெளிஞ்சிட்டாங்க போல. அவங்க சொல்லுவாங்க, என்னோட ஜின்வு அவர் இப்போ இங்க பூமியில இல்லையா, வெளியே உலகத்திலிருந்து வர மான்ஸ்டர் எல்லாத்தையுமே தடுத்து நிப்பாட்டிட்டு இருக்காரா, அவருக்கு ஒன்னும் ஆயிருக்காது இல்ல அப்படின்னு இசில் கேட்க, அதுக்கு நம்ம பேரு சொல்லுவான், இங்க பாரு அவருக்குலாம் ஒன்னும் ஆயிருக்காது, அவர் வெளி உலகத்திலிருந்து வர மான்ஸ்டர் எல்லாத்தையுமே தடுத்து நிப்பாட்டிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம என்ன இங்க அனுப்பி வச்சதுக்கு காரணமே என்னோட சின்னையாவோட பவரை நான் ரிலீஸ் பண்றதுக்காக தான் வந்தேன். ஆனா அதுக்கு முன்னாடியே எங்க சின்னையாவோட மைண்டு பவர் யூஸ் பண்ணி அவரே அவரோட பவரை ரிலீஸ் பண்ணிக்கிட்டாரு. என்னோட சின்னையா எப்பவுமே ரொம்ப புத்திசாலி, ரொம்ப அறிவாளி, ரொம்ப திறமசாலி, ரொம்ப பலசாலி அப்படின்னு
நம்ம பேரு சொல்லிக்கிட்டே இருக்க நம்ம ஹீரோவோ பெரு பெரு போதும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இசில் கிட்ட நம்ம ஹீரோ பேசுவார் பாருங்க. ஆமா உன் பேரு இசில் தானே சொன்னேன், நம்ம இதுக்கு முன்னாடி மீட் பண்ணியிருக்கோமா அப்படி நம்ம ஹீரோ கேட்க அதுக்கு இசு சொல்லுவாங்க, என்ன இப்படி கேட்டுட்டீங்க சின்ன மோனருக்கு, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோமே நீங்கள் மறந்துட்டீங்களா, நம்ம 2 பேரும் பேசியிருக்கோம் யோசிச்சு பாருங்க அப்படி சொல்ல நம்ம ஹீரோவோ ரொம்ப யோசிச்சு பார்ப்பாரு. எங்கே பார்த்துருக்கேன் நான் யோசிச்சு பார்க்குறேன், ஞாபகமே வர மாட்டேங்குது, ஞாபகத்துக்கு வா எங்கே பார்த்துருக்கேன் வந்துரு அப்படி நம்ம ஹீரோ பாப்பாரு பாருங்க. நீ அந்த டீமன் காஸ்ட்ல 100வது லெவல்ல இருந்தியே, எனக்கு இப்போ ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவார் பாருங்க. நான் உன்னை பார்த்த உடனே அட்டாக் பண்ண வந்தேன், நீ உடனே சரண்டர் ஆயிட்டியே, எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படி நம்ம ஹீரோ சொன்னோன்னே நம்ம இசில் மூஞ்சா பாருங்களேன், ஏன்டா என்னை ரொம்ப அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா மூஞ்ச வச்சுட்டு இருப்பாங்களா. நம்ம பேரும் இசில பிடிச்சி திட்டிட்டு இருப்பான், என்னது என்னோட சின்னையா அங்க ட்ரைனிங்க்கு வரும்போது நீ அவர் கூட சண்டை போட்டு ட்ரைனிங் கொடுக்காம வந்த உடனே சரண்டர் ஆயிட்டியா, உனக்கு வெக்கமா இல்ல, ஒரு டீமனா இருந்துட்டு இந்த அளவுக்கு கோலையா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேரும் அடுத்து கேட்பான். ஆமா நீ எதுக்கு இந்த அளவுக்கு ரொம்ப வீக்கா இருக்க, நீங்க தானே அங்க முதல் இடத்துல இருக்கீங்க, டீமன்லயே நீங்க தான் ரொம்ப பவர்ஃபுல்லா முதல் இடத்துல இருந்தீங்க, இப்ப என்னன்னா ரொம்ப வீக்கா இருக்கிற மாதிரி இருக்க, அங்க என்ன நடந்தது சொல்லு அப்படின்னு கேட்க நம்ம இசில் சொல்லுவாங்க, இப்பவாது என்ன நடந்ததுன்னு கேட்டியே பெரு, நீ என்ன சும்மா இந்த மாதிரி திட்டிக்கிட்டே இருக்காத, நான் இங்க என்ன நடந்ததுன்னு சொல்றேன், அதுக்கப்புறம் உனக்கு புரியும் நான் ஏன் இப்படி ஆனேன்னு. என்னோட மோனார்க்கு ஜின்வு அங்க வந்து எல்லா டீமையும் தோக்கடிச்சு எங்களோட ரேடிரோ கிளானை தான் அங்க முதல் இடத்துல நிப்பாட்டி வச்சாரு, நாங்களும் அங்க முதல் இடத்துல நல்லா சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்னோட சேட மோனார்க்கு ஜின்வு ஐயா அங்கிருந்து போயிட்டாரு, நாங்களும் கொஞ்ச நாள் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஜின்வு ஐயாட்ட இருந்து எந்த காலும் வரவே இல்லை, நாங்க அங்க நிம்மதியா தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். அது எல்லாமே ஒரு பாதி வருஷம்தான், அதுக்கப்புறம் வர பிரச்சனை ரொம்ப தலைக்கு மேல போயிருச்சு. அங்க டீமன்ஸுக்கு மத்தியில மானா பவரை கூப்பிட்டு அந்த ஸ்டார் பவுடர்ன்ற ஒரு பவுடரு எல்லா டீமன்ஸுக்கு மத்தியில பரவிச்சு, அது வீக்கான டீமன்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப பவர்ஃபுல்லா மாத்திட்டு இருந்துச்சு அப்படி நம்ம இசில் சொல்ல அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவோ என்னது ஸ்டார் பவுடரா டீமன்ஸுக்கு மத்தியிலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சாக்காய் பார்த்துட்டு இருக்க. அடுத்து நம்ம இசில் சொல்லுவாங்க பாருங்க, அந்த ஸ்டார் பவுடரை அதிக பவர் இருக்க டீமெல்லாம் சாப்பிட்டா ஒன்றும் ஆகுறது இல்லை, ஆனா லோ ரேங்க்ல இருக்க டீமெல்லாம் சாப்பிட்ட உடனே அதுங்களுக்கு ரொம்ப அபார சக்தி கிடைச்சிருது, அது ஹை ரேங்க் டீமனை விட ரொம்ப பவர்ஃபுல்லா மாறிடுது. எங்க சேடம் மோனார்க் ஐயா ஜின்வு அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் அங்க இருக்க டீமன்ஸ் எல்லாத்துக்குமே கூறு விட்டு போச்சு, அதுங்கெல்லாம் ரொம்ப ஆட ஆரம்பிச்சிருச்சுங்க. எங்களால சேடம் மோனார்க் ஐயா ஜின்வுவை கான்டாக்ட் பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் அங்க இருக்க டீமன்ஸ் எல்லாருமே எங்களோட ரேடியோ கிளானை எதிர்த்து சண்டை போட ஆரம்பிச்சாங்க, அவங்களோட ஃபுல் ஃபோக்கஸும் எங்க மேல திரும்ப ஆரம்பிச்சது. ஆனா எங்களை காப்பாத்த சேடம் மோனார்க் ஐயா ஜின்வு அங்க வரவே இல்லை. எனக்கு புரியுது சேடம் மோனார்க் ஐயா இதை விட பெரிய பிரச்சனைல சண்டை போட்டுட்டு இருக்காரு எனக்கு புரியுது, ஆனா அங்க இருக்க டீமன் எல்லாம் புரட்சி செய்ய ஆரம்பிச்சு ஒன்னா சேர்ந்து போர் தொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எங்களோட ரேடியோ கிளாடு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சண்டை போட்டாங்க, ஆனா பாதி வருஷத்துக்குள்ளேயே அவங்க எல்லாருமே எங்களை தோக்கடிச்சிட்டாங்க. அப்புறமா எங்களோட படை வீரர்களையும் அதோட சேர்த்து எங்க அப்பாவையும் அவங்க கொண்டுட்டாங்க, என்னோட பிளட்டையும் அவங்க எடுத்துட்டாங்க. அதனாலதான் என்னோட பவர் எல்லாமே போயிடுச்சு, அங்க நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. ஆனா நான் மட்டும் அங்க இருந்து தப்பிச்சு வந்துட்டேன். இதை நினைக்கும் போது எனக்கே ரொம்ப வெக்கமா இருக்கு. எங்களை நம்பி அந்த டீமன் காஸ்ட்ல ஒப்படைச்சு போன என்னோட சேடம் மோனார்க் ஐயா ஜின்வு இப்ப திரும்பி வந்து இதெல்லாம் பார்த்தாருன்னா அவர் என்ன நினைப்பாரு, அவர் என்ன சொல்லுவாருன்னு ஒண்ணுமே புரியல. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியாவே இருக்குது, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருப்பாங்களா. அதுக்கு உடனே நம்ம ஹீரோ சொல்லுவாரு, இசில் கவலைப்படாத, உன்னால முடிஞ்சதை தான் நீ பண்ணியிருக்க, நானும் நிறைய தடவை யோசிச்சிருப்பேன் எங்க அப்பா இங்க இருந்தா என்ன பண்ணுவாரு, அவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னு நிறைய யோசிப்பேன். ஆனா எங்க அப்பா இங்க இருந்தா என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்றத நான் உனக்கு சொல்றேன். அவர் இங்க இருந்திருந்தாருன்னா உன்னை பாராட்ட தான் செஞ்சிருப்பாரு. ஏன்னா நீயும் சரி உன்னோட படையில இருக்க படை வீரர்களும் சரி எல்லாருமே உயிரை கொடுத்து அந்த இடத்த பாதுகாக்க சண்டை போட்டிருக்கீங்க. அதனால நீங்க எதுக்கு வருத்தப்படாதீங்க. அது மட்டும் இல்லாம நானும் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா எங்க அப்பா விட்டு போன இடத்த நீ பாதுகாக்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க இல்லையா, அதனால கவலைப்படாத இசிலு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். நம்ம 2 பேரும் திரும்பி அந்த இடத்துக்கு போய் உன்னோட அந்த டீமன் காஸ்ட்ல நம்ம திரும்ப எடுத்துக்கலாம். திரும்ப அந்த இடத்த ரேடிஸ் கிளான் தான் ஆட்சி செய்யும், கவலைப்படாத இசில் அப்படி நம்ம ஹீரோ சொன்னோன்னே நம்ம இசில் அப்படி ஷாக்காகி பாப்பாம பாருங்க. என்னடான்னு பார்த்தா நம்ம இசிலுக்கு நம்ம தலைவர் சேடம் மோனார்க் ஜின்வு ஞாபகம் வந்துடும். நம்ம தலைவர் சேடம் மோனார்க் டீமன் காஸ்டுக்குள்ள சண்டை போடும்போது நம்ம இசில் கிட்ட சொல்லியிருப்பாரு இல்லையா, நான் இந்த இடத்துல இருக்க அந்த டீமன் மோனார்க்கை போட்டு தந்ததுக்கு அப்புறம் இந்த டீமன் காஸ்ட்ல இருக்கிற உங்களோட ரேடிஸ் கிளான் தான்
நம்பர் ஒன்னா இருக்கும், என்ன சொல்ற அப்படின்னு நம்ம ஷேடோ மோனார்க் ஜின்வூ இசில் கிட்ட சொல்லியிருப்பாரு இல்லைங்களா. அது நம்ம இசிலுக்கு ஞாபகம் வந்துடும். அதை யோசிச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாயிருவாங்க. அப்படியே சிரிச்சுட்டு நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லுவார் பாருங்க, சின்ன மோனார்க்கு நீங்க உங்க அப்பா மாதிரியே எங்களோட கிளான் பேரை தப்பா சொல்றீங்க, அது ரேடிஸ் இல்ல ரேடிரு அப்படி சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே கண்ணீரை தொடச்சிக்கிட்டே சொல்லுவாங்க பாருங்க. பாக்குறதுக்கே ரொம்ப கியூட்டா இருக்கும். அப்புறமா நம்ம ஹீரோக்கு முன்னாடி ஒரு ஸ்கிரீன் பாப்பாக நம்ம ஹீரோ அதை பார்த்து ஷாக் ஆயிருவாரு. அதுல அப்படி என்ன போட்டிருக்குன்னா, டீமன் பரம்பரையில் கடைசியாக உயிரோடு இருக்கும் டீமனின் சுத்தமான ரத்தத்தினுடைய இசில் ரேடிரோ உங்களுக்கு நன்றி தெரிவிக்க விரும்புகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்கிரீன் பாப்பாகும். அதுல என்ன போட்டிருக்குன்னா, டீமனின் கடைசி வாரிசான இசில் ரேடிரோவை நீங்கள் உங்கள் கம்பெனியனாக ஏற்றுக்கொள்கிறீர்களா அப்படின்னு கேட்கும். ஆடங்கொய்யால நம்மளோட இந்த பீஸ்ட் மோனார்க்கோட வாரிசு ஹாரி பாட்டரை கேட்டிருக்கும் பாத்தீங்களா, அதே மாதிரி தாங்க நம்ம இசிலும் கேட்கும். அப்படின்னா டீமன் மோனார்க்கு வாரிசு எதுவும் இல்லாதனால கடைசி டீமன் இதையே வாரிசா எடுத்துக்கிச்சு போல. இப்போ அதே மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட இந்த இசில வாரிசா ஏத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ ஷாக் ஆயிருவாரு. அப்புறம் நம்ம ஹீரோ சொல்வாரு, அப்படின்னா இவதான் 2வது மோனார்க்கோட வாரிசா, டீமன்ஸ்ல யாருமே உயிரோட இல்லாதனால இவளையே வாரிசா எடுத்துக்கிச்சு போல. அப்படின்னா சரி, நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படி நம்ம ஹீரோ சிரிச்சுட்டே சொல்லுவாரு. அப்புறம் பார்த்தா டக்கு 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 டக்குன்னு ஸ்கிரீன் பாப்பப் ஆகி உங்களோட பாண்ட் ஸ்கில் ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னு வந்துட்டு இருக்க. இங்க நம்ம இசில ஷாக் ஆகி அப்படி கத்துவாங்க. என்னடான்னு பார்த்தா, இது என்னது திடீர்னு ஏதோ ஸ்கிரீன் மாதிரி வந்து என் முன்னாடி வருது, இது எப்படி என் கணக்கு தெரியுது அப்படி சொல்லிட்டு ஷாக் ஆகி பயந்துருவாங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோ, ஓஹோ அப்படியா விஷயம், அப்படின்னா பீஸ்ட் மோனார்க்கோட வாரிசான அந்த ஹாரி பாட்டருக்கும் இந்த ஸ்கிரீன் எல்லாமே பாப்பப் ஆயிருக்கு, அவனால பேச முடியாதுன்ற காரணத்தினால அவனால சொல்ல முடியல, அப்படியா விஷயம், நல்லதா இருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இங்க நம்ம பெருவோ, சின்னையா இது உண்மைதானா, அவ உங்க கூட சேர்ந்துதான் சண்டை போட போறாளா இதுக்கப்புறம், வேண்டா சின்னையா அவளால ஒரு யூஸும் இல்ல, தேவையில்லாத பாரம் தான் உங்களுக்கு அப்படின்னு நம்ம பேரு சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம இசில அதை பார்த்துட்டு செம ஷாக் ஆயிருவாங்க. என்னது, நான் இனிமேல் சின்ன மோனார்க் ஐயா சூகா கூட கம்பெனியனா இருக்க போறேனா, என்னது இது, அது மட்டும் இல்லாம நான் எப்படி டீமன் மோனார்க்கோட வாரிசா இருப்பேன், நான் டீமன் மோனார்க்கோட வாரிசா அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஷாக்காய் பார்த்துட்டு இருக்க. அப்படியே கட் பண்ண அடுத்த சீன்ல நம்மளோட பொறுக்கி கழுத புலிசாடோ, அப்புறம் நம்ம ஹீரோ இசிலு, அந்த பக்கம் நம்ம ஹாரி பாட்டர் எல்லாம் வரிசையா ஒரு பெரிய பில்டிங் முன்னாடி நின்று இருப்பாங்க. என்னடா பண்ண போறாங்க அப்படி நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இசில் கிட்ட சொல்லுவாரு, இசில் நம்மளோட பாண்ட் ஸ்கில் பவர் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குன்னு பார்க்கலாமா, டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் அப்படி நம்ம ஹீரோ சொல்ல. இசில் அதை கேட்டு பயந்துட்டு, சின்ன மோனார்க் ஐயா சரிங்கய்யா சரிங்கய்யா அப்படி சொல்லிட்டு பயந்துக்கிட்டே சொல்லிட்டு இருப்பா. அடுத்து நம்ம ஹீரோவோ, பாண்ட் ஸ்கில் ஆக்டிவேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ண. இங்க நம்ம இசிலோட பவர் அப்படியே அவரோட உடம்புல இருந்து வெளியே வரும் பாருங்க. அப்படியே வெளியே வந்து நம்ம ஹீரோட கையில ஜாயிண்ட் ஆகும். நம்ம ஹீரோ அதை பார்த்து செம்ம ஷாக் ஆயிடுவாரு. என்னடா இது இந்த அளவுக்கு ஓவர் பவரா அப்படி சொல்லிட்டு ஆச்சரியமா பார்த்துட்டு இருப்பாரு. அந்த மொத்த பவர் நம்ம ஹீரோவோட கைக்கு வர அங்க நம்ம இசில் ஃபுல்லா டயர்டாகி மயங்கி போய் விழுந்துருவாங்க. நம்ம ஹீரோ சொல்லுவாரு, இசில் கவலைப்படாதீங்க, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல நம்ம இசில காட்டுவாங்க. அவங்க ரொம்ப டயர்டாகி மூஞ்சே ஒரு மாதிரி போயிடும். நம்ம இசில் சொல்லுவாங்க பாருங்க, ரொம்ப நன்றி சின்ன மோனார்க்கு, என்னோட பவர் ஃபுல்லாவே போயிருச்சு, நான் இப்போ ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெஸ்ட் எடுக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுவாங்க. அவ்வளோ பவர் இருக்கும் பாருங்க அவர் கையில, வேற லெவல்ல இருக்கும் பாக்குறதுக்கு. நம்ம ஹீரோ சொல்லுவாரு, இது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்க மாதிரி இருக்குது, இது எந்த அளவுக்கு பவரா இருக்குதுன்னு இப்ப செக் பண்ணிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கையை முறுக்கிட்டு அப்படி ஓங்க அந்த செவுத்துல குத்துவாரு பாருங்க. குத்துல என்ன ஆகும், அட ஒண்ணுமே இல்லைங்க, அந்த இடத்துல லைட்டா விரிசல் தான் விட்டுருக்கு. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவா, என்ன பேரு என்னது இது, பாக்குறதுக்கு பவர் பயங்கரமா இருந்தது, பஞ்சு பண்ணா பொசுக்குன்னு போயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல. அதுக்கு பேரு சொல்லுவான், ஆமா சின்னையா நீங்க அட்டாக் பண்ணும் போது கூட நீங்க ரொம்ப பவர்ஃபுல்லா தெரிஞ்சீங்க, வேற லெவல்ல ஏதோ ஒண்ணு நடக்க போகுதுன்னு பார்த்தனே, ஆனா ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு பேரு சொல்ல. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவாரு, வெறு இதை பார்க்கும்போது நம்மளோட ஹாரி பாட்டர் பவருக்கு முன்னாடி இந்த பவர் ஒண்ணுமே இல்லை போல இருக்கே, இதுக்கு ஹாரி பாட்டர் பவரை எவ்வளவு மேலு அப்படி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஹாரி பாட்டரை பார்த்தா இசில் முன்னாடி வந்து நக்கல் பண்ணிட்டு இருப்பா, பாத்தியா என் பவர் ஒன்னை விட அதிகமா இருக்கு பாத்தியா அப்படி சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருப்பா. நம்ம இசிலோ, என்னதுடா இது மறுபடியும் அப்படி சொல்லிட்டு சாக்காய் பார்த்துட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு முன்னாடி ஒரு ஸ்கிரீன் பாப்பப்பாகும். அதுல என்ன போட்டிருக்குன்னா, இந்த பவரோட சார்ஜ் ரேட்டு 0ல தான் இருக்கு, அதனால இதோட அட்டாக் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா மாறும்ன்றதே தெரியாது அப்படின்னு போட்டிருக்கிறதுனால நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு, என்னது இதோட சார்ஜ் ரேட்டு 0வா, இதை நான் எப்படி அட்டாக் பண்ணி எப்படி கூட்டுறது அப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. டக்குன்னு நம்ம பேரு நம்ம ஹீரோ கிட்ட வந்து கேட்பான் பாருங்க, சின்னையா
எனக்கு ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட் அப்படின்னு கேட்க அதுக்கு நம்ம ஹீரோவோ சொல்லு பெரு என்ன ரிக்வஸ்ட் அப்படின்னு கேட்க அதுக்கு நம்ம பேரு கேட்பான், சின்னையா நீங்க அந்த 3 டீமனையும் கொண்டு இந்த டஞ்சன் கேட்டுக்குள்ள கொண்டு வந்தீங்க பாத்தீங்களா, அந்த 3 டீமனோட உடம்ப நான் சாப்பிட்டுட்டா சின்னையா அப்படின்னு நம்ம பேரு கேட்க அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவாரு, பெரு இப்ப வேண்டாம் பெரு, நான் இதை இங்க கொண்டு வந்ததே சேடாவா எழுப்புறதுக்கு தான், அதுக்காக தான் கொண்டு வந்தேன், நீ இதை சாப்பிட வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல அதுக்கு பேரு சொல்லுவான், என்ன சின்னையா நீங்க இன்னும் அதுக்கு மேல சேட பவர் யூஸ் பண்ணலையா, நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்த்தா அதுல என்ன விஷயம் இருக்குன்னு தெரியும் அப்படின்னு நம்ம பேரு ஒரு இக்கு வச்சு சொல்ல நம்ம ஹீரோ உடனே அரைஸ் அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. பார்த்தா டக்குன்னு ஸ்கிரீன் பாப்ப ஆகி உங்ககிட்ட அந்த தேவையான மானா கிடையாது, உங்களால இந்த டீமனோட சேடவை எழுப்பவே முடியாது அப்படின்னு சொன்னா நம்ம ஹீரோ ஷாக் ஆயிடுவாரு. என்ன பெருகுது, என்னால இதை சேடவா எழுப்ப முடியாதா, ஏன் என்னோட மானா கம்மியா இருக்கனாலயா, என்ன காரணம் அப்படின்னு கேட்க அதுக்கு நம்ம பேரு, சின்னையா இது உங்களால மட்டும் இல்ல என்னோட சேட மோனார் பாத்தியா ஜின்வு, அவரால் கூட இந்த மாதிரி டீமனெல்லாம் சேடவா எழுப்ப முடியாது சின்னையா, ஏன்னா இவனுங்க ஆத்மாலாம் அந்த அளவுக்கு சுத்தமானதும் நல்லதும் கிடையாது, அதெல்லாம் ஒரு மாதிரி அழுக்கான அழுகி போன ஆத்மா, அதனால இதெல்லாம் சேடவா எழுப்ப முடியாது, அதனாலதான் என்னோட பாத்தியாரே அந்த டீமன் காஸ்ட்ல அந்த ரேடியோ கிளான் கிட்ட கொடுத்துட்டு வந்தாரு சின்னையா அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் நம்ம இசிலு பாவுங்க அழுதுகிட்டே சொல்லுவாங்க பாருங்க, இந்த பெரு என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கும் அப்படி சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ சொல்லுவாரு பாருங்க, பெரு அப்படின்னா இதுங்க எல்லாத்தையுமே என்னால சேடாவா எழுப்ப முடியாது, இதோட ஆத்மா எல்லாம் ரொம்ப கேவலமானது, அதனால தானா, சரி பெரு அப்படின்னா இது எல்லாத்தையுமே நீயே சாப்பிட்டுரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவாரு. அப்புறம் நம்ம ஹீரோ இசில் கிட்ட வந்து, இசில் இந்த ஹீலிங் போர்ஷனை சாப்பிட்டு இதை சாப்பிட்டா சரியாயிரும் அப்படி நம்ம ஹீரோ சொல்ல இசில் அதுக்கு சொல்லுவாங்க பாருங்க, ரொம்ப தேங்க்யூ சின்ன மோனார் சுகோ, நான் உங்க கூட இருந்து ரொம்ப தொந்தரவு கொடுக்குறேன், இல்ல என்ன பண்றது என்னோட சக்தி அப்படிதான் இருக்குது, நான் திரும்ப போறேன், உங்களுக்கு எதுக்கு தொந்தரவு அப்படின்னு நம்ம இசில் சொல்ல அதுக்கு ஹீரோ சொல்லுவாரு, இசில் என்ன சொல்ற, நீ தானே சொன்ன அங்கிருந்து தப்பிச்சு வந்துட்டேன், உன்னோட சொந்த பந்தம் எதுவுமே இல்ல, உனக்கு போகிறதுக்கு இடம் இல்லைன்னு சொன்னல, இப்ப நீ எங்க போவ, உனக்கான இடம் எங்க இருக்கு, நீ பேசாம இந்த சேடோ டஞ்சன்லயே இரு, உனக்கான இடமா இதை நீயே உருவாக்கிக்க, இது உன்னோட சொந்த சிட்டி மாதிரி யூஸ் பண்ணிக்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னதை கேட்டுட்டு இசிலோ ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. என்னது சின்ன மூணாருக்கு சுகோ எனக்காக இவ்வளோ அக்கறைப்படுறாரா, இவர் ரொம்ப நல்லவரா இருக்காரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குனு சிஸ்டத்துல இருந்து ஸ்கிரீன் பார்க்கும் பாருங்க, அதுல போட்டிருக்கும், இசில் இந்த ஷேடோ டஞ்சனின் ஒரு அங்கமாக மாறிவிட்டார்கள், பிளேயரின் கம்பெனியனாக மாறியதால் இசிலுக்கு இந்த இடம் தனி பகுதியை உருவாக்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு ஸ்கிரீன் பார்க்கும் பாருங்க. அதை பார்த்துட்டு இசில் ஷாக்காயிருவாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாரு பாருங்க, கவலைப்படாத இசிலு, இனிமே நீனு நானும் ஃப்ரெண்ட்ஸு, ஒரு நல்ல கம்பெனியன் மாதிரி நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ இசிட்ட ரொம்ப நல்லா பேசிட்டு பாரு. அப்ப பார்த்தா பெரு ஒரு மாதிரி பண்ணுவான். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோ, பெரு என்னாச்சு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்க அதுக்கு பெரு சொல்லுவான் பாருங்க, சின்னையா உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும் சின்னையா, நான் அந்த டீமனோட உடம்புல சாப்பிட்டேன் பாத்தீங்களா, அதுல முக்கியமான நிறைய விஷயத்த நான் பார்த்திருக்கேன், அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன, நான் அந்த இட்டாரியத்தோட நிறைய மெமரியை அதுல இருந்து கண்டுபிடிச்சிருக்கேன் சின்னையா, வாங்க சின்னையா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ, என்னது இட்டாரியத்தை பத்தி பாத்தியா, என்ன பார்த்த அப்படி நம்ம ஹீரோ ஷாக்காகி பார்த்துட்டு இருப்பாரு. அப்படியே கட் பண்ண அடுத்த சீன்ல முதல்ல இசில் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, அப்புறம் நம்ம ஹீரோ உட்கார்ந்துட்டு இருப்பாரு, அப்புறம் நம்ம ஹாரி பாட்டர், அப்புறம் நம்ம கழுத புலி ஷேடோ, இவங்க எல்லாம் வரிசையா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க ஏதோ ஸ்கூல்ல பெஞ்சில் உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி. அப்புறம் பார்த்தா நம்ம வெறும் டீச்சர் மாதிரி முன்னாடி நின்றுட்டு இருப்பான், அவன் பேச ஆரம்பிப்பான் பாருங்க, கதை கேட்க ரெடியாயா சின்னையா அப்படி சொல்லிட்டு பேச ஆரம்பிப்பான். இங்க பாருங்க, நான் அந்த டீமனை சாப்பிட்டு அந்த மெமரியில நான் என்ன பார்த்தனோ அது எல்லாத்தையுமே நான் இங்க சொல்ல போறேன், ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாருமே ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும், அந்த ஸ்டார் பவுடரு இந்த உலகம் ஃபுல்லா முழுசா பரவ ஆரம்பிச்சிருச்சு, அது மட்டும் இல்லாம அந்த ப்ளூ கலர்ல நெருப்பு எரியும் பாருங்க, அந்த மிஸ்ட் பீஸ்ட் எல்லாம் அதெல்லாம் இந்த பூமியில இருந்து வந்தது கிடையாது, அதெல்லாம் வேற்று கிரகத்துல இருந்து வந்த உயிரினங்கள் அப்படின்னு சொல்லும் போது அந்த பக்கம் இசில் கேட்பாங்க பாருங்க, என்ன பேரு சொல்ற, அந்த ஸ்டார் பவுடர் நான் அந்த டீமன் காஸ்ட்ல மட்டும் தானே இருக்குன்னு நினைச்சேன், இந்த பூமியில இருக்கா, என்ன சொல்ற பேரு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ கேட்பாருங்க, என்ன சொல்ற, அந்த ப்ளூ கலர்ல எரியிற மிஸ்ட் பர்ன் பீஸ்ட் எல்லாம் இந்த பூமியில உருவானது இல்லையா, அதெல்லாம் ஸ்பேஸ்ல இருந்தா வந்தது, என்ன சொல்ற அப்படின்னு கேட்க அதுக்கு நம்ம பெரு சொல்லுவான், சின்னையா இதுல நடந்த எல்லா விஷயத்துக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு லிங்க் ஆகி ஒரு சங்கிலி மாதிரி தொடர்ந்து போயிட்டு இருக்கு சின்னையா. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த விஷயத்துல இந்த கழுது புலி ஷேடோ இருக்கான் பாருங்க, இவன் உயிரோடு இருக்கும்போது கூட அதுல லிங்க் இருந்துச்சு. அப்புறமா அந்த 3 டீமன்ஸ் அங்க ஒரு ஃபேக்டரி மாதிரி வச்சு ஸ்டார் பவுடர் உருவாக்குனாங்க பாத்தீங்களா, அதுலயும் ஒரு லிங்க் இருக்கு. அப்படி என்ன லிங்க்னு கேட்டீங்கன்னா, முதல்ல அந்த ஹைனா கில்டு இருக்குல்ல சின்னையா, அந்த ஹைனா கில்டு மனுஷங்களை கடத்துறாங்க, அவனுங்க கடத்தி அப்புறம் அந்த ரீப்பர் கில்டு இருக்கு பாத்தீங்களா, அவனுங்க கிட்ட டெலிவரி பண்றானுங்க.
அவனுங்க அதை வாங்கிக்கிட்டு அந்த டீமன் கிட்ட கொடுத்துறானுங்க. அந்த டீமன் என்ன பண்றானுங்க, அந்த மனுஷங்க எல்லாத்தையுமே அந்த மாதிரி ப்ளூ கலர் நெருப்பு மான்ஸ்டரா மாத்தி அதுல இருந்து ஸ்டார் பவுடர் உருவாக்குறானுங்க. அந்த இடத்த இவனுங்க ஃபேக்டரின்னு கூப்பிடுறாங்க சின்னையா. இது எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு லிங்க் ஆயிருக்கு. இது ஒரு சுழற்சி மாதிரி நடந்திருக்கு சின்னையா. ஆனா இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த இட்டாலியன் தான் சின்னையா அப்படின்னு பேரு சொல்ல, அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவோ அப்படியா, அப்படின்னா அந்த இட்டாலியன் பூமிக்குள்ள வர்றதுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்களா பண்ணிட்டு இருக்கானா அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம பேரு சொல்லுவான், சின்னையா அந்த இட்டாரியம் ஒன்றும் இங்கே வந்து ஸ்ட்ரைட்டா பண்றது இல்லையே, இதெல்லாம் இங்க பண்றது மனுஷங்க தான் சின்னையா அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோவோ என்னடா சொல்ற பேரு, மனுஷங்களா? ஆமா சின்னையா, அவங்களாம் மனுஷங்க தான். அந்த இட்டாரியத்தோட அப்ரசென்டிங் இருப்பாங்க பாத்தீங்களா, தலையில ஒளிவட்டமா இருக்கும்ல, அவனுங்களும் காரணம். அது மட்டும் இல்லாம நம்மள மாதிரி ஹண்டர்ஸ் ஒருத்தர் இருப்பான் பாத்தீங்களா, அவனும் காரணம் சின்னையா. அவன் யாருன்னா இந்த ரீப்பர் கில்டோட சிஇஓ லீ, அவன் தான் சின்னையா. அவன் தான் இந்த மொத்த கனெக்ஷன்லயும் ஒரு டாட்டா வந்து நிக்கிறான். எல்லாமே அவன்கிட்ட தான் போய் கனெக்ட் ஆகுது. அவன்கிட்ட போய் நம்ம விசாரிச்சோம்னா இதுல என்ன நடக்குது, இந்த இட்டாரியத்துக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம், இதெல்லாம் ஏன் பண்றான் அப்படின்னு நம்ம எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம் சின்னையா. என்னோட சேடம் மோனார்க்கு ஜின்வு இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் அவன்லாம் ஒரு காமெடி பீஸா இருந்தான் சின்னையா. என்னோட சேடம் மோனார்க்கு இந்த பூமியை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் புள்ள பூச்சிக்கு கொடுக்கு முளைக்கிற மாதிரி டபக்கு டபக்குன்னு எப்படியோ பண்ணி மேல வந்துட்டான் சின்னையா. நம்ம முதல்ல அவங்கிட்ட இருந்து விசாரணை ஆரம்பிச்சோம்னா இதெல்லாம் ஏன் நடக்குது, அவன் ஏன் இப்படி பண்றான் அப்படின்ற மொத்த விஷயத்தையும் நம்ம எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம் சின்னையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அங்க அந்த சீன் அப்படி கட் பண்றாங்க. கட் பண்ணிட்டு என்னடான்னு பார்த்தா இந்த பக்கம் அந்த ஹண்டர் அசோசியேஷன் பில்டிங் காட்டுறாங்க. வெளியே பார்த்தா கொச கொச கொசன்னு ஒரே கூட்டம். யாரான்னு பார்த்தா எல்லாருமே பிரஸ்காரங்க, கையில கேமரா மைக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ரெடியா நின்று இருப்பானுங்க. இவனுங்க யாருக்காகடா வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தா அங்க உள்ள இருந்து அப்படி கால் மட்டும் எடுத்து வெளியே வைக்குமா, அதை பார்த்துட்டு இவங்க எல்லாத்தையுமே கேமரா ஆன் பண்ணுவானுங்க. டே வந்துட்டாங்க கேமரா எல்லாத்தையும் ஆன் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்ல, ஒரே பிளாஷ் லைட் தான் கேமராவா எடுத்துட்டு இருக்க. யாரா அப்படி இவனுங்க எதுக்குடா போட்டோவா எடுத்து தள்ளுறானுங்க அப்படின்னு பார்த்தா அப்புறம் மூஞ்ச காட்டுறாங்க. பார்த்தா அது அந்த லீ தாங்க. அவன் அப்படியே வெளியே நடந்து வந்துட்டு இருக்க, சுத்தி ஒரே பிரஸ் மீட் அப்படியே மொச்சிருவானுங்க. எல்லாரும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பானுங்க. பாருங்க, லீ சொல்லுங்க லீ உங்களை உள்ள கூட்டு வச்சு விசாரிச்சாங்களே, என்னாச்சு, உங்க மேல தப்பா சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்க. அதுக்கு அந்த லீ சொல்லுவான், என்னது ஏமல தப்பா, இது ஒரு பொய்யான குற்றச்சாட்டு, நான் எப்படி தப்பு பண்ணுவேன், ஏமலதான் எந்த தப்புமே கிடையாது அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு லீ சொல்லிட்டு வெளியே வந்துட்டு இருப்பான். அப்புறம் அங்க இருக்க ஒரு பிரஸ்காரன் கேட்பான், பாருங்க லீ என்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு, அதுக்கு பதில் சொல்லிட்டு போங்க. உங்களோட ரீப்பர் கில்டு தலைமையில தான் அந்த ஹைனா கில்டு இருக்கு. ஆனா அந்த ஹைனா கில்டு மனுஷங்களை எல்லாத்தையுமே கடத்தி ஏதோ இல்லீகல் வேலை பாக்குறாங்களாமே. அது மட்டும் இல்லாம உங்களோட ரீப்பர் கில்டு கண்ட்ரோல் இருக்கிற ஃபீல்டு டைப் டஞ்சன்ல நிறைய கண்டர்ஸ் போய் காணாம போயிருக்காங்க, நிறைய கண்டர்ஸ் இறந்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க விசித்திரமான நிறைய பீஸ்ட் வந்திருக்கதா கேள்விப்பட்டிருக்கோம். இதெல்லாம் என்ன, இதுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்ல போறீங்க, இதெல்லாம் உங்க மேல தப்பு இல்லைன்னு சொல்ல போறீங்களா, ஹண்டர் அசோசியேஷன்ல உங்க மேல தப்பு இல்லைன்னு சொன்ன உடனே இதெல்லாம் நாங்க நம்பணும்னு சொல்றீங்களா, சொல்லுங்க லீ என்ன காரணம் இதுக்கெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு லீ வந்து ஒரு மாதிரி மூஞ்ச மாத்திட்டு சொல்லுவான், பாருங்க என்ன சொல்றீங்க இதுக்கெல்லாம் காரணம் ரீப்பர் கில்டுன்னு சொல்றீங்களா, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா, நான் அந்த ஹைனா கில்டுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரே காரணத்துக்காக எல்லா வழியும் என் மேல தூக்கி போடுறீங்களா, நான் ஹண்டர்ஸோட அக்கறை மேல எவ்வளவு கவனம் செலுத்துறேன் தெரியுமா, அந்த டி ரேங்க் ஹண்டர்ஸுக்குலாம் ரொம்ப அக்கறை செலுத்தி அவங்களெல்லாம் டஞ்சன் கேட்டுக்குள்ள விட்டேன், அவங்களாம் ரொம்ப சீக்கிரமா எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வந்துருவாங்க. அதே மாதிரிதான் அங்க ஃபீல்டு டைப் டஞ்சனுக்குள்ளே விட்டேன். அவங்க இந்த மாதிரி டஞ்சனுக்குள்ள போனதான் அவங்களுக்கு நல்ல அனுபவம் கிடைச்சி அவங்க நல்ல திறமையாவாங்கன்னு நினைச்சு அவங்களை அனுப்புனேன். அது மட்டும் இல்லாம அவங்கள பாதுகாக்கிறதுக்காக நான் வெளியே நிறைய கண்டர்ஸ் வச்சிருந்தேன். ஆனா இப்படி நடக்கணும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் இன்னும் நிறைய கவனத்தை செலுத்திருக்கணும், நான் தப்பு பண்ணிட்டேன், என் மேலதான் தப்பு, நான் அவங்க மேல இன்னும் கொஞ்சம் அக்கறையா பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு ஒப்பாரியப்பான்னா நல்லவ மாதிரி. இந்த லீ டுபா கூட பாருங்களேன், பண்றதெல்லாம் பண்ணிட்டு அப்படியே நல்ல மாதிரி நடிச்சு எல்லாத்தையுமே ஏமாத்திட்டான். அங்க இருக்கிற பிரஸ் மீட்டுக்கு வந்தவங்க நம்பிடுவானுங்க, அடரே பாவம்பா இவர் என்ன ஆளு அழுறாரு, இவரை போய் நம்ம இப்படி நினைச்சிட்டோமே, ஆமா ஹண்டர் அசோசியேஷன்ல கூட இவர் மேல தப்பு இல்லைன்னு தானே சொல்லிட்டாங்க, இவர் நல்லவர் இல்ல அதுக்கு மேலேயே ரொம்ப நல்லவர், இவர் மக்களுக்காக எவ்வளவு பாடுபடுறாரு, இவர் சாதாரண மனுஷன் இல்ல, இவர் ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க பிரஸ் மீட்ல வந்தவனுங்க எல்லாம் பேசிட்டு இருப்பானுங்க. அதை கேட்டுட்டு லீ என்ன பண்ணுவான் பாருங்க, இவங்க ஈஸியா ஏமாத்தலாம் இருக்க, இவ்வளவு முட்டாளா இருக்கானுங்க, இவனுக்கு இருக்க வரைக்கும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, இவங்க இந்த மாதிரி தொடர்ந்து ஏமாத்திக்கிட்டே இருக்கலாம், முட்டா பயலுக அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சுக்கிட்டே போயிட்டு அடுத்து மைண்ட்ல யோசிப்பான் பாருங்க, எஸ் சாலா என்னை பத்தி என்னடா நினைச்சீங்க, நான் இந்த ஏசாலேயே பெரிய நடிகன்டா, இந்த அளவுக்கு என்ன மாதிரி ஒரு பெரிய நடிகன்ட்ட உங்க பச்சாலாம் பழிக்காதுடா, நான் எல்லாத்தையுமே அசால்ட்டா சமாளிச்சுட்டு போய்கிட்டே இருப்பேன்டா சாலா, ஏன் ஹண்டர் அசோசியேஷன்ல அந்த சவுளு கூட என்ன நம்பிட்டான், நான் பேசாத கேட்டுட்டு நீங்க போகலாம் அப்படி சொல்லிட்டு அந்த சவுளே என்ன சொல்லிட்டான்,
நீங்க யாரா சாலா மைக்க தூக்கிட்டு கேமரா தூக்கிட்டு வந்துட்டீங்க அப்படி அந்த லீ மனசுல யோசிச்சுட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம சேர்மன் சவுல காட்டுவாங்க. நம்ம சேர்மன் சவுலோ அந்த லீ நீங்க இங்க இருந்து போகலாம், உங்க மேல எந்த தப்பு இல்ல, விசாரணை முடிஞ்சிருச்சு அப்படி சொல்லுவாரு. நம்மளோட சேர்மன் சவுலு ஏதோ ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டாரு, இவனை விட்டு பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனா அது தெரியாம இந்த லீ என்னமோ சேர்மன் சவுலு இவனை விட்டுட்டாரு, அவருக்கு அறிவு இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். போக போக தெரியும் நம்ம சேர்மன் சவுலு எவ்வளவு புத்திசாலி அப்படின்னு. அப்புறம் அந்த லீ மனசுல யோசிச்சுக்கிட்டே போவான் பாருங்க. இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லடா சாலா, அந்த ஸ்டார் பவுடரை உருவாக்குற மெயின் சோர்ஸே நான் தான்றத இந்த ஹண்டர் அசோசியேஷனுக்கே தெரியாது. அப்படி இருக்கும்போது நான் எதுக்கிட்டா கவலை பண்ணும் சாலா, நான் அதெல்லாம் கண்டுக்காம இப்ப தொடர்ந்து என்னோட ஸ்டார் பவுடரை அதிகமா ப்ரொடக்ஷன் பண்றதுல கவனம் செலுத்த போறேன்டா சாலா அப்படி சொல்லிட்டு அவன் அப்படி நடந்து கார்ல ஏறதுக்கு வெளியே போவான் பாருங்க. அப்ப நம்ம ஹீரோ அங்க இருந்து ஒளிஞ்சு பாத்துட்டு இருப்பாரு. நம்ம பெருகிட்ட நம்ம ஹீரோ கேட்பாரு பாருங்க, பெரு அப்பனா இவன் தானே அந்த லீ, இவங்கிட்ட அந்த இட்டாலியத்தோட பவர் உனக்கு தெரியுதா, அதை உன்னால சென்ஸ் பண்ண முடியுதா பெரு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, அதுக்கு நம்ம பேரு சொல்லுவான், சின்னையா எனக்கு அந்த ஸ்மெல்லாம் ஒன்றும் வரல சின்னையா, இட்டாரியத்தோட பவர் அவன்கிட்ட இருக்கிற மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்ல, அப்படின்னா அந்த இட்டாரியம் இவனை கண்ட்ரோல் பண்ணல அதான சொல்ல வர பேரு அப்படி நம்ம ஹீரோ கேட்க, அதுக்கு பேரு சொல்லுவான், ஆமா சின்னையா அதான் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவாரு, அப்படின்னா சரி நம்ம ஸ்டைல்லையே அவன்கிட்ட போய் விசாரிச்சு விஷயம் என்னன்றதை கண்டுபிடிச்சிட வேண்டியதுதான் அப்படி நம்ம ஹீரோ அவங்ககிட்ட போக பார்க்க, டக்குன்னு நம்ம பேரு ஹீரோ கிட்ட போயிட்டு, சின்னையா ஒரு நிமிஷம் நில்லுங்க, நான் சொல்றதை கவனமா கேளுங்க, அவன் இங்க இருந்து போற வரைக்கும் நீங்க இந்த இடத்த விட்டு நகராம இங்கே இருங்க சின்னையா, நீங்க இதுக்கு முன்னாடி நிறைய பீஸ்ட் நிறைய மான்ஸ்டர் நிறைய டீமன் இது எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கிருக்கலாம், ஆனா இப்ப நான் சொல்ல போறதை கவனமா கேளுங்க, இந்த இடத்த விட்டு நான் உங்களை நகரவே விட மாட்டேன், அதனால நீங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல, என்ன அடிச்சே போட்டாலும் பரவாயில்ல, நான் உங்களை இந்த இடத்த விட்டு நகரவே விட மாட்டேன் சின்னையா அப்படி சொல்லிட்டு இருக்க, டக்குனு அந்த லீ கண்ணுலாம் அப்படி ரெட்டு கலர்ல காட்டுவாங்க. அவன் அப்படியே திரும்பி பார்ப்பான் பாருங்க, என்னடா சத்தம் அது சாலா அப்படி பாப்பான். அங்க நம்ம ஹீரோ ஒளிஞ்சிருக்க இடத்த காட்டுவாங்க. அதே அந்த லீ அப்படியே முறைச்சு பார்த்துட்டு இருப்பான். அவன் அப்படி பார்க்க நம்ம ஹீரோ இங்க ஒளிஞ்சு நின்று இருப்பாரு. அவன் அதுக்கப்புறம் இங்க ஒண்ணுமே இல்லடா சாலா, நான் போறேன்டா சாலா அப்படின்னு சொல்லிட்டு காரை திறந்துட்டு உள்ள உட்காந்துருவான். அவன் அப்படி உள்ள உட்காந்துருக்கதை காட்டுவாங்க பாருங்க. அப்புறம் நம்ம பெரு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவான், சின்னையா நீங்க இப்ப பவரா இருக்கீங்க, ஆனா அந்த லீ அடிக்கிற அளவுக்கு நீங்க இப்ப பவர் ஆகல, அவன் என்னதான் காமெடி பீஸா இருந்தாலும் அவன் இப்போ லீ மின்சங் ஏறாங்க ஹண்டர் அப்படின்னு நம்ம பெரு சொல்லுவான் பாருங்க. இந்த பக்கம் அந்த லீய காருக்குள்ள உட்கார்ந்து இருக்க மாதிரி காட்டுவாங்க. நம்ம சேடம் மோனார்க் ஜின்வு இங்க இருக்கிற வரைக்கும் இந்த லீ எல்லாம் செம காமெடி பீஸா சுத்திட்டு இருந்தான். இப்ப என்னன்னா பயங்கரமான வில்லனா மாதிரி இருக்கான். இப்ப இந்த லீ என்னென்ன பண்ண போறான், இந்த லீய நம்ம ஹீரோ எப்படி சமாளிக்க போறாரு, அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, இன்னும் நிறைய கிரைம் இன்வெஸ்டிகேஷன் மாதிரி போய்கிட்டே இருக்கு. இதோட இந்த எபிசோட் இங்க முடியுது. அடுத்தடுத்து வரப்போற பயங்கரமான சம்பவத்தை பாக்குறதுக்கு யாரெல்லாம் பயங்கரமா வெயிட் பண்றீங்களோ கமெண்ட்ல அரைஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. என்னோட போன வீடியோ பிடிச்சி எனக்கு சூப்பர் தேங்க்ஸ் பண்ணவங்கள நாங்க ஸ்பெஷல் மென்ஷன் பண்றேன். சிங்கிள் ஹீரோ 3594 அவர் 40 ரூபா சூப்பர் தேங்க்ஸ் பண்ணிருக்காரு. உங்களோட இந்த அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்பவே நன்றி. நம்ம அனிமி ஃப்ரீக் ஃபேமிலி மெம்பரான விதுர்சன் அவருக்கு இன்னைக்கு பிறந்த நாள். நம்ம அனிமி ஃப்ரீக் ஃபேமிலி எல்லாரோட சார்பாகவும் அவருக்கு நம்ம பர்த்டே விஷ் பண்ணிடலாம். ஹாப்பி பர்த்டே டு விதுர்சன், உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அடுத்ததா நான் போடுற எல்லா வீடியோக்கும் கமெண்ட்ல வந்து சப்போர்ட் பண்ற நம்ம அனிமி ஃப்ரீக் ஃபேமிலி மெம்பர்ஸை நான் இங்க ஸ்பெஷல் மென்ஷன் பண்றேன். யமதர்மன் என்கிற கேகே, கார்த்திக், முகேஷ் வைட்டி, சஞ்சய், சுரான் மேக்ஸ், கவி, ரிஃப்சான் முகமது, மகாராஜா, யூசுப், ஆசிக், சஞ்சய், கார்த்தி, முகமது சல்ஹான், அல்தானியா, அஸ்கார், அர்ஹாம், ஜின்வு, சிவசக்தி, தர்சன், கேசவன், தினேஷ், சூர்யா, கேபிடி சேகர், சாருஜன், அபி அர்ஷத், மனோஜ் திவாரி, சங்கின் வு, ஹரிஷ் ராஜா, கிருஷ்ணாஸ், சதீஷ் நாயர், ராம்குமார், குரு பிரசாத், தயாளன், சுரேந்திரம், எல்லாத்துக்குமே ரொம்பவே நன்றி. நான் இன்னும் நிறைய பேரை மிஸ் பண்ணியிருப்பேன். அவங்களாம் அடுத்தடுத்த வீடியோல கண்டிப்பா மென்ஷன் பண்றேன், யாருமே கோச்சுக்கிடாதீங்க.